வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கோட்டயத்தில் இருக்கோங்க. இப்போ கோட்டயத்துலேருந்து கொல்லத்துக்கு அன்ரிசர்வ் கோச்சி ஒன்று ட்ரெயின் கிளம்புதுங்க. 5:30 மணிக்கு. நம்ம ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டேஷன் எடுத்துருவாங்க. வெறும் ரயில்வே, கோட்டயம் ரயில்வே, பாலக்காடு ரயில்வே, கொல்லம் ரயில்வே, சங்கனாஞ்சி ரயில்வே, இப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து கோட்டயம் ரயில்வேயில் இருக்கிறோம். இங்கேருந்து அல்லைப்பி போகிறோங்க, ஆலப்புழா. எதில் போகிறோம், எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேங்க. இதான் ஏசி ரூமுங்க, ஏசி வெயிட்டிங் ரூம். 1 ஹவருக்கு 30 ரூபா ஆகும். இதே ஐயப்பன் கோயில் சீசனாக இருந்தால் இந்த ஸ்டேஷன் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்க. சபரிமலை போகிறோம்னா இங்கே தான் வந்து இறங்கி ஆகணுங்க, கோட்டயம் ஸ்டேஷனில். இதுதான் ஸ்டேஷனுங்க, அவுட்ரு. சபரிமலை சீசன் இருக்கிறப்போ இங்கே பஸ் நிற்குங்க, இங்கேயே டைரெக்டாக பஸ் நிற்குங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு இங்கேயே வந்து நிற்குங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க ஸ்டேஷன். கட்டடம் சூப்பராக இருக்குல்லங்க. இதான் ரயில்வே என்ட்ரன்ஸ். நிறைய டைமிங் இருக்குங்க. இப்போ தான் மணி 6 மணி ஆகுதுங்க. நமக்கு 8 மணிக்கு மேலே தான் நமக்கு கவுண்டரை ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம போகிற அல்லப்பிக்கு போகிற கவுண்டரமும் மணி 6 மணிங்க. இந்த 2 மணி நேரம் கேப் இருக்கு. இதாங்க பஸ் ஸ்டாண்டு, கோட்டயம் பஸ் ஸ்டாண்டு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து ரைட்டில் வந்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாதுங்க, பஸ் ஸ்டாண்டு வந்துடலாம். இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுங்க. இது போக கேரளாவில் எப்பயுமே பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு தனியாக தான் இருக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே தான், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு தனி, அது வேறு இடத்துல இருக்குதுங்க. இது வந்து லோக்கல் பஸ்ஸு. இது வெளியூர் போகிற பஸ் தான், ப்ரைவேட் பஸ்ஸுங்க, ஃபுல்லாக ப்ரைவேட் தாங்க. அப்போ கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குங்களா, கேரளா ரோட் டிரான்ஸ்போர்ட், அந்த பஸ் ஸ்டாண்டு வேறுங்க. இதாங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. வெளியூர் வெளி மாநிலம் போகிறதுக்கு பஸ் எல்லாமே இங்கே தாங்க, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு தான். இங்கே இருந்தால் வெளியூர் வெளி மாநிலம், கேரளா, பெங்களூரு, கேரளான்னு கேரளா கூட தான் இருக்கும். பெங்களூரு, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாம் போகிறது இந்த பஸ் ஸ்டாண்டுலேருந்து தான், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுலேருந்து தான். கோட்டயம் பஜார். இதாங்க கோட்டயத்தோட மீன் மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட். இது மீன் மார்க்கெட்டு, அந்த பக்கம் காய்கறி மார்க்கெட்டு. உள்ள சந்தை, நம்ம ஒரு சந்தைன்னு சொல்லுவாங்களே, உழவர் சந்தை, அந்த மாதிரிங்க. உள்ள எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு செம மழைங்க, மழைனா மழை, செம மழை. என்ன சொல்கிறது, மீன் பாருங்க.
இறால் இருக்கு பாருங்க. மழைனா மழை, சரியான மழை. அதுக்கெலாம் இதான் மீன் மார்க்கெட்டு. அது மீன் மார்க்கெட்டுங்க, மீன் மார்க்கெட்டு. இதுதான் காய்கறி மார்க்கெட்டுங்க. ஃபுல்லாக இதுதான் கோட்டயத்தோட முக்கிய காய்கறி மார்க்கெட்டே இதாங்க. ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். தேங்காய் ஃபுல்லாக தேங்காய்ங்க. இதைத்தாங்க எதிர்பார்த்தோம். இதாங்க பேக் வாட்டர்னா இந்த ஆற்றுல தான் நாம் பயணம் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே கிடையாதுங்க. இந்த தண்ணி போதும் இல்லைங்களா, ஆறு, இந்த தண்ணி தான் அலப்பி போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க. இதில் தான் நம்ம போட்டில் பயன் பண்ண போகிறோங்க. அங்கே வந்து சொல்லலாம்னு நினச்சேன், அங்கே போய் சொல்லலாம்னு நினச்சேன். வேறு இடத்துல இதை பார்த்தோன்னே அப்படியே உடம்புல ஏதோ ஆயிடுச்சுங்க. நம்ம இதில் தான் பயன் பண்ண போகிறோம். அது கோட்டயத்தில் இருக்கிறதா கொடிமாதா ஜெட்டின்னு சொல்லுவாங்க. ஜெட்டினா அந்த போட் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க. அங்கேருந்து தான் கிளம்பி ஆலப்பி போகிறோம், ஆலப்புழா போகிறோங்க. இதே பேக் வாட்டரில் தான் போகும் அந்த போட்டு. அதாவது 4 மணி நேரம் ட்ராவலிங்க, 4 மணி நேரம். ஆனால் எவ்வளோ சீப்புன்னு நாங்கள் போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. மார்க்கெட்லேருந்து போட் ஹவுஸ்க்கு ரொம்ப பக்கம், அதனால் நடந்து போயிட்டுருக்காங்க. இதுதான் ஈஸியாக இருந்துச்சுங்க கோட்டயத்துக்கு. மெயின் ரோட்லேருந்து அப்படியே கீழே இறங்கி போகிறோங்க போட் ஹவுஸ்க்கு. அந்த மார்க்கெட்லேருந்து நடந்து வந்துட்டேங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், பெரிய தூரம்லாம் கிடையாது. 1/2 கிலோமீட்டர் தான். நான் வந்துட்டோங்க. இருங்க, போட்டிங் டால்பின். இது ப்ரைவேட்டு போட்டிங் நிறையா இருக்குங்க, அதை விட்டுருங்க. ஏரியா பேர் வந்து ஓல்டு எம்சி ரோடுங்க, கோடிமதா போட் செட்டினாலே எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே யார் கட்டணும்னு சொல்லுவாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலும் சரிங்க, ரயில்வேயில் இறங்கினாலும் சரிங்க. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான், வேறு வழி இல்லை. பெருசெல்லாம் கேட்க மாட்டாங்க, 50 ரூபா 60 ரூபா தாங்க. இதுதான் போட் ஜெட்டினா அதாவது இங்கே அப்படி சொல்லுவாங்க லோக்கலில். நிற்கிது பாருங்க, அதான் நினைக்கிறேங்க. நம்ம பயன் பண்ண போகிற ஜெட்டி, போட்டு, ஃபெரி எது வேணாலும் வச்சுக்கலாம். வாட்டர் லெவல் பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் ஏறி இருக்குது. முதல்ல இங்கே வரைக்கும் இந்த காலை மாட்டிக்கிச்சா, இங்கே வரைக்கும் காலையில் வந்திருக்குங்க. இப்போ தான் கம்மியாக இருக்குது, அதனால தான் விட்டுருக்குறாங்க. ஏன்னா 10:30 மணிக்கு கிளம்ப வேண்டியது. இது 6 மணிக்கு கொஞ்சம் கிளம்ப வேண்டியது, கிளம்பலை. இன்றைக்கி தான் விடுறாங்க, இதுக்கு முன்னாடிலாம் விடுறதில்ல. ஏன்னா இதை விட வாட்டர் லெவல் மேலே வரைக்கும் போயிருக்குது. அதனால் மேலே போச்சுன்னா அங்கே மேலே தட்டிடுறாங்க. பார்த்தீங்களா ஹைட்டு, அந்த ஹைட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதே பாருங்கள், ஹைட் தட்டிடும். அதனால் வந்து அதை போக்குவரத்து இல்லை. இன்றைக்கி தான் விட்டுருக்குறாங்க. அதுவும் இப்போ தான் 11:30க்கு இங்கேருந்து இருக்குங்க. கோட்டயத்துலேருந்து 11:30க்கு கோட்டயம் டு ஆலப்புழாக்கு இருக்குதுங்க. எவ்வளோ டிக்கெட்டுங்கிற போய் அங்கே வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. அண்ணா வந்துட்டாருங்க, நம்ம டிரைவர் என்ன வந்துட்டார், கண்டக்டர்னு வந்துட்டார். இங்கே வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாருங்க. ஒரு உள்ள போயிருக்காரு. வண்டி ஸ்டார்ட் ஆக போகிற டைம் ஆச்சு. இந்த கண்டக்டர் என்ன மேலே ஏறி போயிட்டுருக்காரு. நம்ம இந்த வியூ தான் நமக்கு முக்கியம். இங்கேருந்து எல்லாம் எடுக்கிறாங்க. டிரைவர் என்ன போயிட்டார் பாருங்க. கீழே இருக்கிற கண்டக்டர் என்ன 3.5 மணி நேரம் ட்ராவலிங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். கோட்டயம் டு ஆலப்புழா 3.5 மணி நேரம் ட்ராவலிங்கு, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆயிடுச்சு இதான் இன்ஜினு. தடிக்கு விழுந்துட்டாருங்க அவரு உள்ள மேலே ஏறுறப்போ. மேலே தாங்க டிரைவருங்க, கீழே இருக்கிறவங்க கண்டக்டர்னு வச்சுக்கலாம். இந்த கயிறு எடுத்துகிட்டு விடுறாங்க பாருங்க.
நம்ம வண்டி கிளம்பிருச்சுங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி கிளம்புது டயர் லீவ் பண்ணிட்டாங்க. மூவ் ஆகுதுங்க. அப்படியே டேர்ன் ஆகுதுங்களா. நம்ம வந்து இப்போ நிற்கிற பொசிஷனில் இருந்து பேக் சைடு போகுங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சிங்க. நமக்கு வர்ண பகவான் எப்படி காமிக்க போகிறான்னு தெரில, பார்த்துக்கலாங்க. வண்டி எடுத்தார். இதுக்கப்புறம் இன்ஜின் சவுண்டு தான் அதிகமாக கேட்குங்க, பார்த்துக்க. முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன், இல்லைன்னா மியூசிக். தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க வீட்டுக்கு இருந்தால். இப்படியே அந்த பக்கம் ஃபுல்லாக அங்கே உள்ள வரைக்கும் தண்ணிங்க, ஓவர் வாட்டருங்க. அதாவது அதிகமாக இருக்குங்க தண்ணி. இது வந்து இவங்களோட இயல்பு வாழ்க்கை. கீழே இறங்கி இது பண்ணுவாங்க. வாங்க, வீட்டுக்குள்ள வரைக்கும் தண்ணிங்க. தெரியுதுங்களா? தண்ணி ஓவராக, அதாவது இருக்கிற பொசிஷனோட மேலே வந்து கடல் மட்டத்தில் மேலே வந்துருக்குங்க. அதாங்க சொல்லுவார். பாருங்க, அது வயக்காடுங்க. அது இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி நம்பி இருக்குங்க பாருங்க. இது தூக்கு பாலம், மினி தூக்கு பாலங்க. தண்ணி பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, புரிஞ்சு வைக்கிறாங்க பாருங்க, அந்த பக்கம் பாருங்க தண்ணி பாருங்க எவ்வளோ நம்பி இருக்குன்னு பாருங்க. பாருங்க இங்கேருந்து அந்த பக்கம் போகுது பாருங்க, எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க. அதெல்லாம் வந்து வயக்காடுங்க. வயக்காடுனா நெல் பயிர், அதாவது விவசாயம் பண்ண பூமி. அது கடல் போல் இருக்கு பாருங்க. தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இப்போ எம்மூட்டு தண்ணி இதை, அதாவது கடல் மட்டத்துலேருந்து மேலே வந்துடுச்சாமா. இந்த ஏரியா கடல் மட்டத்துலேருந்து தண்ணி மேலே வந்திருக்குங்க. அதனால் இந்த ரிவரில் இருந்து விவசாயம் பண்ண பூமிக்குள்ளே தண்ணி வீருக்கு பாருங்க. அப்புறம் ஃபுல்லாக தண்ணி தாங்க அங்கே பாருங்க. அந்த பக்கம் தெரியுதுங்க, அது கொள்ளம் நினைக்காதீங்க, விவசாயம் பண்ணுற பூமி அது. தண்ணி எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் மேலே ஏறிக்குன்னு. இது ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. அதாவது இந்த போட்டோட மகிமையே பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன் பஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுங்க. டிக்கெட் சொல்ல மாட்டேனே, இதுங்க சொல்கிறேங்க. ஒவ்வொரு இந்த ஏரியாவில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, பஸ்ஸோ ஆட்டோவோ போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுதான் வந்து போக்குவரத்து இந்த ஏரியாவுக்கு. இதெல்லாம் போகணும், இதெல்லாம் வந்தானுங்க. ஒரு ஸ்டாப் வருதுங்க. ஸ்பீடே எவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஸ்பீட் தான்.
அவருக்கு இந்த பாலத்தை இறக்கிட்டாங்க பாருங்க, தூக்கு பாலம். அதாவது நடந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அதாவது கையால் தூக்குறது. தெரியுதுங்களா? இதான் இப்போ நடந்து வராங்க பாருங்கள். அதான் நடந்து வராங்க பாருங்கள். பார்த்தீங்களா, கரெக்டாக தூக்கிருக்குறாங்க. தூக்கு பாலம் அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு போகிறதுக்கு அந்த நடந்து போகிறாங்க பாருங்கள். இது ஒரு பஸ் ஸ்டாப்பு. தூக்குப்பாலம் தாண்டி வந்திருக்குங்க. இது ஒரு ஸ்டாப்புங்க. இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி ஆளை ஏற்றி இறக்கிட்டு இருக்கிறாங்க. இதை போட்டு போகலைங்க. இதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் நீங்கள் போய் தூக்குப்பாலம் பார்த்தோமில்ல, சின்னதாக ஆள் கிராஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குங்க. இது வந்து கையிலே, அதாவது மேன்லேயே இது பண்ணுறதுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதோட பெருசு கரண்ட்னால தூக்குறதுங்க அந்த பாலத்தை. ஸோ அந்த ஏரியாவில் கரண்ட் இல்லையாம்மா, அதனால் அங்கேருந்து அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த போட்டு அங்கே நிற்கிதுங்க. அப்போ அங்கே போயிட்டுருக்குறோங்க. தண்ணி வருங்க, உண்மையிலே இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்குறேங்க. ஆனால் இவ்வளோ தண்ணி இங்கே ஜாயின் ஆகிடல. அங்கே பாருங்க குளம். அது குளம் கிடையாதுங்க. இல்லை அது குளம் கிடையாது, அது விவசாய நிலம். பாருங்க தண்ணி தெரியுதா எவ்வளோ உள்ளே பூந்துருக்குன்னு. இதாக இருக்கு இல்லைங்களா இந்த பாலம், தெரியுதா? இந்த பாலம் தான். அது அங்கே கையிலே தூக்கிட்டாங்க. இங்கே வந்து கரண்ட்டுனால் தூக்குறது. கரண்ட்னால் தூக்கணுன்னா இங்கே கரண்ட் இல்லையாம்மா, நடந்து வராங்களே, அதனால் அந்த போட்டு அங்கேயே நிறுத்திட்டாங்க. வேறு வழி இல்லை. இதுதான் இந்த பாலத்தை வந்து தூக்க முடியல. தண்ணி பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்க. அந்த பக்கம் கிராஸாக தான் இந்த பாலம் தூக்குறதுக்கு வழி இல்லை. கரண்ட் இல்லையாம்மா, கரண்ட்டு. அதனால் இதை தூக்க முடியல. அதனால் அங்கே இறங்கி இந்த பக்கம் தாண்டி போக சொல்லிட்டாங்க. அடுத்த போட்டு அங்கே பக்கம் இருக்குங்களாம்மா, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். வாங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே எப்படி தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த டைரெக்ஷனுக்கு நம்ம நடந்து போகிறோம் இல்லைங்களா, இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம தண்ணி போகணுங்க. அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் தான் போயாகணுங்க. ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தண்ணி வருதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி அதாவது அப்பப்போ மாறுமாமா. கடல் மட்டத்துலேருந்து தண்ணி மேலே ஏறிச்சுன்னா வாட்டம் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வருமாமா. கடல் மட்டத்துலேருந்து அந்த பூமியிலேருந்து தண்ணி கடல் மட்டம் கீழே இறங்கிச்சின்னா இந்த போது வருங்க, இந்த வாட்டம் அந்த பக்கம் போகுமாம்மா. எவ்வளோ ஒரு இது அதை விட இது சூப்பராக இருக்குது அந்த போட்டு. நம்ம அதில் தான் போக போகிறோங்க. அதாவது நம்ம அங்கே நிறுத்தி வச்சுட்டாங்க இல்லையா, அங்கே உள்ளவங்களை இந்த போட்டுக்கும் இந்த பக்கம் உள்ளவங்களை அந்த போட்டுக்கும் மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம போகிறது இதில் தான். வாட்டம் பாருங்க இந்த பக்கம் போகுது. ஆனால் ஆக்சுவலி இந்த வாட்டம் தான் போய் ஆகணும். எல்லாம் அந்த பக்கம் உள்ள டிரைவர், இந்த பக்கமும் உள்ள டிரைவர் அந்த பக்கமும் மாறிக்கிட்டாங்க. இவங்க தான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இதுவும் ஓகே தாங்க, அதை விட நல்லாயிருக்கு. இப்போ வந்து இது திருப்புவாங்க, அதுதான் பெரிய எங்கே திருப்பாங்க, கேப் இருக்குது, அகலம் இருக்குது. அதான் சடனாக அங்கே திருப்புறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேலே ஏறி நின்றுக்கிறாங்க. மேலே நின்று நம்ம எப்பயும் போல தான், நம்ம பல காலத்து பழக்கம்தான். கட்டை இருக்கு இல்லையா, கட்டையை வச்சு உந்துகோல் மாதிரி உண்ணி அப்படியே திருப்புறாங்க. இது அதை விட பெருசுங்க. இது இப்போ எவ்வளோ லென்த்தாக இருக்குது. இது அதை விட பெருசுங்க, ரொம்ப லென்த்துங்க. அப்படிங்க இருங்க, சூப்பராக இருக்குங்களா இது. அங்கே இதுக்கு வந்துட்டாங்க. இது அதை விட இது பெருசுங்க. நம்ம பின்னாடியே போய்க்கலாம், நமக்கு அதான் லொக்கேஷன் நல்லாயிருக்கும். அதே இடம், அதே இடத்துக்கு பிடிக்கிறோம். ரொம்ப பெருசுங்க. அப்படியே திருப்புறாங்க பாருங்க. லென்த் அதிகம், சீட்டு கெப்பாசிட்டியும் அதிகம், லென்த்து அதிகம். 60 பேர்னு 100 பேர் போகலாம்.
இங்கே ஒரு தூக்கு பாலம் வேறு இருக்குது. இங்கேயே திருப்புறாங்க. கரெக்டாக அந்த கடைக்கு இந்த கடைக்கு சரியாயிருச்சு. எப்படி இது மட்டும் தெரியல, அங்கே முட்டிருச்சு. கொஞ்சம் முன்னாடி போனால் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு, அங்கேயே திருப்பிக்கலாம். முன்னாடி தான் போய் ஆகணும். இது வந்து பாருங்க எவ்வளோ ஒரு பள்ளம் வச்சுருக்காங்க பாருங்க. இதுக்கு வச்சுருக்காங்க. நான் சொன்னல பத்தலைங்க, லென்த் அதிகங்க. இந்த பழைய போட்டோட இந்த போட்டுக்கு லென்த் அதிகம். உடனே இதில் திருப்ப முடியாது. இப்போ ரிவர்ஸில் போயிட்டுருக்குங்க. இது ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேங்க. தூக்கு பாலமே வந்துருச்சு. இங்கே ஒரு தூக்கு பாலம் இருக்கு பாருங்க. தான் ஆள் நடந்து போகிறாங்க பாருங்க. வண்டி திருப்புறாங்க. திருப்பாங்க. நம்ம அந்த பக்கம் தான் போகணும். இந்த தூக்கு பாலம் தூக்குதாங்க பாருங்க. லென்த்து பத்தாதுங்க, இங்கேயும் திருப்ப முடியாது பாருங்க. நான் சொல்கிறேன்.